அனைவருக்கும் வணக்கம். திருத்தணியில 4 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வடமாநில இளைஞரை தாக்குனதுனால தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கூமுட்டைங்களுக்கும் தற்கூரிங்களுக்கும் தான் இந்த வீடியோ. அதாவது அங்க திருத்தணியில என்ன நடந்ததுன்னா, ரயில்ல பயணிச்சுட்டு இருந்தாரு நம்ம இவர் வடமாநில இளைஞர். அதுல 4 இளைஞர்கள் 4 சிறுவர்கள் 17 வயது தான் அவங்களுக்கு. அந்த சிறுவர்கள் பட்டாக்கத்தியோட எடுத்துட்டு அந்த இளைஞரை தாக்கிட்டு அதை வீடியோவா எடுத்து ரீல்ஸ பதிவிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த ரீல்ஸ் வைரலான இல்ல, அவங்கள காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு 5 பிரிவுகளை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இது அந்த பையனுக்கு நல்ல வேலை ஏதோ ஆகல, வடமாநில இளைஞருக்கு. அவர் ஹாஸ்பிட்டல்ல நல்லா இருக்காரு. இதை அடுத்து வடக்கு மண்டல பொறுப்பாளர், அதாவது ஐஜி, வடக்கு மண்டல ஐஜியை தெளிவா பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. என்ன நடந்துச்சுங்கிறத விளக்கமா எடுத்து கொடுத்திருக்காரு. அப்படியும் திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க தற்கூறிங்க. திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றல. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அமைச்சர் எடுத்துட்டு போய் கத்தி எடுத்துட்டு போய் வெட்டினாரா, இல்ல அமைச்சர் ஆளுங்க எடுத்துட்டு போய் கத்தி எடுத்துட்டு போய் வெட்டினாங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல சிறுவர்கள் சேர்ந்துக்கிட்டு கஞ்சா அடிச்சுட்டு உடனே கஞ்சாவே திமுக ஆட்சியில தான் வருது, திமுக காரன் தான் விற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில கஞ்சா உள்ள கஞ்சா உள்ள வந்தது 2014 அப்புறம் தான் இந்த அளவுக்கு வேகம் எடுத்திருக்கு. சட்டம் ஒழுங்கே சரியில்லைன்னு சொல்ற தற்கூரிகள்கிட்ட நாங்க கேட்கிறோம், சட்டம் ஒழுங்குனா என்ன? நீயே விளக்கு. ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அந்த தப்பு முதல்ல எப்படி நடக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்ப நான் நினைச்சா கூட யாரையும் கொலை பண்ணலாம், நீ நினைச்சினா கூட யாரா வேணாலும் கொலை பண்ணலாம். அப்புறம் என்ன சட்டம் ஒழுங்கு? அப்புறம் எதுக்கு ஜெயிலுப்பா? முதல்ல ஜெயிலு கட்டினவங்கள்ட்ட போய் கேளு, எதுக்காக ஜெயில கட்டுறீங்க? நீங்க அப்பயே பாதுகாத்துருக்க வேண்டியதானே எல்லாரையும். இது கூட தெரியாத தற்கூரி எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் திமுக அரசு தான் காரணம். மழை பெய்யுதா, திமுக அரசுரா, என்னமோ போய் மேகத்துல பண்ணிட்டாங்க. காத்தடிக்குதா, ஐயோ என்னமோ கடல்ல பண்ணிட்டாடா திமுக காரன், அதான்டா காத்தடிக்குது. ஏதாவது வாயில வந்துடும் ப்ரோ. இதுக்கு மேல ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாருக்குமே. நாங்க என்ன சொல்றோம், அப்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற நீ போய் எங்கேயோ போய் ரவுடிசமோ அராஜகமோ செஞ்சு பாரு. அடுத்த 24 மணி நேரம் தான் உனக்கு டைம். 24 மணி நேரம் உன் கையையோ காலையோ உடைச்சு போலீஸ் உள்ளதுக்கு உன்னை போடலைன்னா அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இங்க பாருங்க நான் போய் ஒருத்தனை வெட்டிட்டு வந்துட்டேன், என்ன ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்க ஏத்துக்கோம், டேய் மாவு கட்ட அறிமுகம் பண்ணதே திமுக தான்டா, என்னடா எங்கள்கிட்ட பேசிட்டீங்க? நீ போய் எங்கேயாவது இப்ப ரவுடிசமா அரஜமா செஞ்சுப்பாரு. 24 மணி நேரம் கையும் காலும் உடையும். ஒரு கையும் காலையும் உடைச்சி பாத்ரூம்ல வலிக்கி விழுந்ததுக்கு அப்புறம் தான் கோர்ட்டுக்கே நீ போவ. இங்கேயே உன்ன மலையிலேயே நாங்க எல்லாத்தையும் கட் பண்ணிடுறோம். இருந்தாலும் தும்மிரெடுத்து ஆடுறதுக்கெல்லாம் யாரு என்ன பண்ண முடியும்? இப்ப ஏற்பட்டதுல இவரு சொல்றாரு, பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாரு. தமிழ்நாடே சீரழிஞ்சு போச்சு, தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு திமுக அரசு தான் காரணம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக ஆட்சியில அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சட்டம் ஒழுங்குன்னா என்னன்னா எனக்கு தெரியல, அவர்கிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கொடநாடு கொலை நடந்துச்சு, அதுதான் சட்டம் ஒழுங்கா? அதை பத்திரமா பாத்துக்கிட்டீங்களா, அதுதான் சட்டம் ஒழுங்கா? இல்ல தூத்துக்குடியில சுட்டு கொன்னீங்களே அதுதான் சட்டம் ஒழுங்கா? 13 பேரை சுட்ட கொன்னீங்களா அதுவா? இல்ல பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் எடுத்து வீடியோ வந்துச்சு வெளில, வீடியோ எஸ்பி வேலுமணி ஆதரவாளர்கள்லாம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்களா அதுதான் சட்டம் ஒழுங்கா? இல்ல தந்தை மகனை சாத்தான்குளத்துல அடிச்சு கொண்டாங்களே அதை அவங்கள பாதுகாத்தீங்களா அதுதான் சட்டம் ஒழுங்கா? எது சட்டம் ஒழுங்கு? அது சட்டம் ஒழுங்கா? இல்ல ஏதாவது பண்ண உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுற இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கா? எதுன்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம அண்ணன் அணிலும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. என்ன கண்டனம்னா, இளைஞரோட எதிர்காலம் சீரழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. எப்பா வாப்பா, உன்னதான்ப்பா மகராசா தேடிக்கிட்டு இருந்தோம். நம்ம இப்ப கரூர்ல கூட்ட நெரிசல்ல கொன்னீங்களே 43 பேரை, அப்ப இளைஞர்களோட வாழ்க்கை சீரழிஞ்சது தெரியல. நீங்க போற பஸ் பின்னாடியே உங்க டயர்ல சாவுறானே, அப்ப உங்களுக்கு இளைஞரோட வாழ்க்கை கேள்விக்குரியாதுன்னு தெரியல, அப்ப தெரியல. அதே போல இப்ப நீங்க மலேசியால போயிட்டு கொடி எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொடி எடுத்துட்டு போய் அங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அவனை நீங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? அவனை ஏதாவது என்ன ஆச்சு ஏதாவது தெரியுமா யாருக்காவது? கைது பண்ணிட்டாங்க. அங்கேயே கொடி எடுத்துட்டு உள்ள போனோம்னு தற்கொலையில. அது மட்டும் இல்ல, பேண்ட் கொடுத்துருக்காங்க. அது யாரோட ஏற்பாடு? அதெல்லாம் நல்ல பாதையா? அதெல்லாம் நல்ல பாதை. நீங்க போக்கிரியில யார் அடிச்சா பொறிக்கலைஞ்சு பூமி அழுக்குது மாஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லா ரீல்ஸும் போட்டு விட்டு இந்த பசங்களை எல்லாம் கெடுத்து விட்டுட்டு சினிமாங்கிற பேர்ல எல்லா அயோக்கிய வேலையும் பண்ணிட்டு அதுல இவங்களை பின்னாடி பிடிக்கிறது எல்லா வேலையும் பண்ணிட்டு இங்க யோக்கிய மாதிரி நான் தான் தமிழ்நாடு அரசியலுக்கே மாற்று அப்படின்னு உட்கார்ந்துட்டு இவர் சட்டம் ஒழுங்கு பத்தியும் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பத்தி பேசுறது ரொம்ப வேடிக்கையான ஒரு செயலா இருக்கு. இளைஞர்களுடைய எதிர்காலம் உண்மையிலுமே நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு ஒரே ஒண்ணு பண்ணோம்னா சரியாயிருவாங்க. என்ன தெரியுமா? அரசியலை விட்டு சினிமா விட்டு ஓடி போயிருங்க, எங்கேயாவது வேற எங்கேயாவது தலைமையிடாயிரு, இல்லைன்னா வேற ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிரு, இந்த பக்கமே வராது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல சிபிஐ 3 நாளா தாவேக்காரவங்கள்ட்ட நிர்வாகிகள்கிட்ட விசாரணை செய்து
புசி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா 3 பேர்ட்டையும் 3 நாளா தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்ல ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கிட்டு இருக்காங்க, அதை பதிவும் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன அவங்க ஸ்டேட்மெண்ட் இது குறித்து வெளில பேச வராரு சிடிஆர் நிர்மல்குமார் பிரஸ் மீட் கொடுக்குறாரு நேத்து. அதுக்கும் திமுக தான் மடைமாற்றம் செய்தான். திமுகவோட கைக்கூலி ஊடகங்கள் மடைமாற்றம் செய்தான். எங்கப்பா மடைமாற்றம் செஞ்சாங்க? காமிங்க, ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து காமிங்க, என்ன மடைமாற்றம் செஞ்சாங்க? நீங்க உங்களை விசாரிக்கிறாங்க, அதுதான் எல்லா நியூஸ்லயும் எடுத்து போடுறாங்க. அது உங்க நியூஸ்லயும் தான் வருது. என்ன திமுக அரசு இதுல என்ன மடைமாற்றம் செய்யுது? உங்களை அப்ப போய் நீங்க விசாரணைக்கே போகலையா? போனது தானே எடுத்து போடுறாங்க, விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இது என்னத்த மடைமாற்றம் செய்யுது? நீ உள்ள இருந்து வெளில வந்தோடனே எப்படி நீ மடைமாற்றம் செய்யுதுன்னு சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? உள்ள இருந்து வெளில வர உடனே எப்படி மடைமாற்றம் செய்யுது அப்படின்னு சொல்ற? அப்ப எவனோ சொல்லி கொடுக்கறதானே பேசுற. நீ யோக்கியமா இருந்தா அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அதை சொல்ல வேண்டியதானே? சொல்லக்கூடாதுன்னு இந்த சட்டத்துல இல்லையே. எங்களுக்கு இந்த கேள்வி கேட்டாங்க, நாங்க இந்த பதில் சொல்லணும்னு சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் நான் பொது வெளியில சொல்ல மாட்டேன். ஏன் உன் யோக்கியம் தெரிஞ்சு போயிருந்தா? ஏன்பா பிஜேபியோட பி டீம் தானே நீ? கரூர் கூட்டணி நெரிசலுக்கு அப்புறம் விஜய் ஏன் பாஜகங்கிற வார்த்தையை வாயால கூட உச்சரிக்க மாட்டாரு? ஏன் திமுக அரசு தீய சக்தி திமுகங்கிறாருல, பாசிச பாஜகன்னு சொல்லு பாப்ப. நீ உண்மையான ஆண்மகனா இருந்தா வாயை திறந்து பாசிச பாஜக சொல்லிப்பாரு. ஏன் கரூர் கூட்டணி நெரிசலுக்கு அப்புறம் வாயை திறக்க மாட்டாரு விஜய்? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டேற. நீ கேள்வி கேட்கறது உட்கார்ந்துக்கிட்டு நீ நம்ம பெரிய கலெக்டர், இவருக்கு நாங்க பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கணுமா? எங்களிடம் ஆதாரம் உள்ளதுன்னு சொல்லி சொன்னானுங்க. அந்த ஆதாரம் எல்லாம் எங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது, நாங்க எல்லா ஆதாரத்தையும் அங்க கொடுத்துருக்கோம், அதை நாங்க நேரம் வரும்போது சொல்லுவோம், நாங்க அங்க சிபிஐ அதிகாரிகளிடம் கொடுத்துருக்கோம். என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்னு வெளியிடுங்க. உங்களோட தப்பு இல்ல, வெளியிடு. என்ன ஆதாரம்? பஸ்ல உள்ள சிசிடிவி கேமரா வெளியிடு, எந்த பிரச்சனையும் இல்ல, வெளியிடு. யாரும் வெளியிட கூடாதுன்னா சொல்ல முடியாது. நீ எடுத்து வெளியிடு, கொண்டா இருக்கும் கண்டிப்பா வீடியோ, நிச்சயமா. எங்க மேல எந்த தப்பும் இல்ல, இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி வெளியிடு. அப்படியா இருந்தா நேரம் செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஏன் உங்களை விசாரிக்கிறாங்க? இப்ப செந்தில் பாலாஜி தான் தப்புங்கிறீங்க, திமுக அரசு தான் தப்புங்கிறீங்க. திமுக அரசு விசாரிக்க வேண்டியதானே? ஏன் உங்களை விசாரிக்கிறாங்க? அப்ப இதுல தெரியுதுல, உங்களோட கூட்டம், நீங்க தான் அதுக்கு நிர்வாகி, நீங்க தான் நிர்வாக பொறுப்பு. நிர்வாகினா என்ன? அதை நிர்வாகம் பண்றது நீங்க தான். தற்கொலைங்களா? அது கூட தெரியாம திமுக அரசு எது எங்க அளவுனாலும் திமுக அரசு தான். பிஜேபியோட ஆட்டம்னா என்னன்னு இன்னமாதான் விஜய்க்கு தெரியும். விஜய்க்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தாவேகாவுக்கும் தெரியும். திமுகன்னு உங்களுக்கு தொடவே இல்லை. முதல்ல நீ பிஜேபி முடிச்சுட்டு வெள்ளவா. பிஜேபி அதை பண்ணுது, இதை பண்ணுது. இப்ப நாங்க என்ன பண்ணமோ அதே தான் பிஜேபியும் பண்ணுது. நாங்க எப்படி வழக்கு பதிவு செஞ்சு எப்படி விசாரணை நடத்துறதுக்காக கைது பண்ணமோ அதேதான் அங்க பிஜேபியும் பண்ணிட்டு இருக்கு. ஆனா பிஜேபி நல்லதான், நீதி வென்றது, நீதி வெல்லும் அப்படின்னு ட்விட்டர்ல போடலாம். இப்ப போட வேண்டியதானே, நீதி வென்று கொண்டே இருக்கிறது, விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு எடுத்து போடுங்க. நல்லபடியா போடுங்க. இதுல முதலமைச்சரா விஜய் ஆக்கணும்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் விரும்புறாங்களாம். எதற்காக? போய் அங்க ஏர்போர்ட்ல இப்படி குதிச்சாரு, அப்படி குதிச்சாரு. அதுக்காகயா? அப்படி குதிச்சா என்ன? ஏன்னா சின்ன பையன் எல்லாம் கமாண்ட் வேற, இங்க பாரு எங்க அண்ணன் குழந்தடா அப்படின்னு. அதனால நாங்க சொல்றோம், உங்க அண்ணன் குழந்தடா, அவர் முதல்ல அவரே பாதுகாத்துக்க முடியாதுடா, அதுக்கப்புறம் எங்கடா பாதுகாக்கிறது தமிழ்நாட்டு மக்களை? இதுல ஏர்போர்ட்ல அங்க இருந்து போயிட்டு வராது இதுக்கு மலேசியாவுக்கு. மலேசியால போய் பேண்ட் கட்டிக்கிட்டு அங்க கொடி கலர் காட்டுறாங்க தற்கொலைங்க. அங்கேருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் கொரடியிலே அடிச்ச மாதிரி போய் உழுவுறாரு கீழே. முதல்ல விஜய அவங்க தொண்டர்கள்ட்ட இருந்து விஜயே காப்பாத்திக்க முடியல, இதுல இவர் தமிழ்நாட்டை காப்பாத்த வராராம். வாங்க தமிழ்நாட்டை காப்பாத்துறத பார்ப்போம். முதல்ல உங்க உயிரை காப்பாத்தீங்க விஜய். உங்க தொண்டர்களோட போய் ஒரு 10 நிமிஷம் நின்று பாருங்க பார்ப்போம். உங்களை முதல்ல உயிரோட வெளில வர முடியுமான்னு பார்ப்போம். ஸ்டாம்ப் பையில நீங்களும் சேர்த்து போயிருவீங்க. அதுதான் உங்க ரியாலிட்டி, இப்ப நடக்கக்கூடிய ரியாலிட்டி. அதுதான். நீங்க திமுக விமர்சனம் பண்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது.